மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் வறுத்து அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் வந்து கிழங்கா மீனுன்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வச்சு நம்ம குழம்பு பண்ணலாம். கிழங்கா மீன் 1/4 கிலோ, புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் 2 சில்லு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 3-4 பல்லு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், வறுத்த அரைக்க 5 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 10-12 பருப்பு, வெந்தயம் ஒரு 5-6 வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கணும், கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கணும், மொத்தப்பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். கடாய் சூடாயிருச்சுங்க. மிளகா வத்தல், கருவேப்பிலை இதை வறுத்து எடுத்துக்கணும். தனியா வறுத்துக்கலாங்க. சீரகம் சோம்பு வறுத்து எடுத்துக்கணும். கடுகு பொரிச்சு எடுத்துருவோம். மிளகு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை வறுத்து எடுக்கணும். வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட பெருங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வறுத்த எல்லா சாமானையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அம்மியிலையும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் நான் அரைக்கிறேன். அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிற சாமான்களோட சேர்த்து மொத்தப்பொடி தனியா பொடி ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்ச இந்த மசாலா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கோங்க. இதில் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். அது கூட தக்காளி பூண்டு இதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது இதில் கரைச்சி வச்ச அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடணுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போது இந்த மீனை இதில் சேர்த்துருவோம். ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கொதி வரட்டும். மீன் வெந்த உடனே இறக்கிடலாங்க. நல்லா கொதி வரட்டும். இது கொடம்புளின்னு சொல்லுவாங்க. புளிப்பு எனக்கு இதில் பத்தலை. ஸோ இந்த கொடம்புளியை இதில் போட்டுடுறேங்க குழம்புல. இது அப்படியே ஊறி 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 அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் அப்படியே சேர்ந்துடும் குழம்போட. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இறக்குற ஸ்டேஜில் இந்த மிச்சம் இருக்க கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். மீனும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.